அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாம் தினந்தோறும் தொழுகிறோம். தொழுகையில் நமக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். அதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? சிலர் ஹசரத்களிடம் கேட்பார். சிலர் எப்படி கேட்பது? அப்படி கேட்டால் ஹசரத் என்ன நினைப்பார்? இவ்வளோ நாளை எப்படி தொழுதேன் என்று ஏதாவது நினைப்பாரா என்று சிலர் கூச்சப்பட்டு கேட்காமலும் இருப்பார்கள். இப்படி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு, இதை நீங்கள் தினமும் கவனமாக கேட்டால் உங்களுக்கு மிகவும் பலனாகவும் மற்றும் தொழுகையில் உங்களுக்கு இது உதவியாகவும் இருக்கும். நாம் தெரிந்து கொள்ளலாமா? இன்ஷா அல்லாஹ். இன்று நாம் நியத் எப்படி செய்ய வேண்டும், எப்படி நாம் ரக்காத்தை கட்ட வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் எத்தனையோ பெயர்கள் தொழுகைக்கு வருகிறார்கள், தொழுகிறார்கள். ஆனால் எப்படி நியத்து செய்ய வேண்டும், எப்படி ரக்காத்தை கட்ட வேண்டும், ரக்காத்தை கட்டும்பொழுது எங்கே பார்க்க வேண்டும் என்று மிகவும் பலருக்கு தெரிவதில்லை. அவர்கள் எப்படி நினைக்கிறாரோ, அதாவது அவர்களுக்கு எப்படி தெரிகிறதோ அப்படி கட்டிவிடுகிறார்கள். ஆனால் ரக்காத்தினுடைய முறைகள் என்று இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதே போல்தான் நாமும் ரக்காத்தை கட்ட வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் தபாரக் தஆலா நம்முடைய தொழுகையை கபூல் செய்வான். நம்முடைய இஷ்டத்தை போல் நாம் ரக்காத்தை கட்டினால் அல்லாஹ் தபாரக் தஆலா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அந்த தொழுகையும் கபூல் செய்ய மாட்டான். சரி, ரக்காத்தை நாம் எப்படி கட்ட வேண்டும், நியத்து நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். மிகவும் பலர் நியத்து இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லஸி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்ஸ ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் என்று இந்த நியத்தை படிக்கிறார்கள். இதை படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வெறும் நியத்து செய்தாலே போதுமானது. அதாவது உதாரணத்திற்கு நாம் இப்போ ஃபஜருடைய 2 ரக்காத் சுன்னத்து படிக்கிறோம். நான் ஃபஜருடைய 2 ரக்காத் சுன்னத்தை படிக்கிறேன், அல்லாஹ்விற்காக கிபிலாவை முன்னோக்கி என்று நாம் நியத்து செய்ய வேண்டும். நான் ஃபஜருடைய 2 ரக்காத் சுன்னத்தான தொழுகை தொழுகிறேன், அல்லாஹ்விற்காக கிபிலாவை முன்னோக்கி, அதாவது காபாவிற்கு முன்னோக்கி நான் தொழுகிறேன் என்று நாம் நியத்து சொல்லி நாம் ரக்காத்தை கட்டினாலே போதும். இந்த நியத்து போதுமானதாகும். அந்த நியத்தை கட்டும்பொழுது கைகள் இப்படி, அதாவது இந்த காதிற்கு பின்பு, காதிற்கு இந்த பின், இந்த காதிற்கு பின்னால் இப்படி கட்ட விரல் இப்படி லைட்டாக டச் ஆகிற மாதிரி இப்படி நேராக வைக்கணும். சிலர் இப்படி வைக்கிறார்கள், அதாவது கறி வெட்டுற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் வைக்கக்கூடாது. இப்படி வைக்க வேண்டும், இப்படி வைக்க வேண்டும். இப்படி வைத்து தான் ரக்காத்தை கட்ட வேண்டும். அந்த ரக்காத்தை கட்டும் பொழுது நேராக பார்க்க வேண்டும், அதாவது காபாவை நோக்கி பார்க்க வேண்டும், கிப்லாவை நோக்கி. இந்த ரக்காத்தை கட்டும் பொழுது அந்த காபாவை நோக்கி, கிப்லாவை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அதன் பிறகு ரக்காத்தை கட்டின பிறகு நாம் கீழே பார்க்க வேண்டும், அதாவது சஜ்தாவுடைய இடத்தில் பார்க்க வேண்டும். இந்த ரக்காத்தை கட்டும் பொழுது கையை, அதாவது லெஃப்ட் கையை முதலில் வைத்து அதன் பிறகு ரைட் ஹேண்ட் மேலே வைத்து இந்த லெஃப்ட் கையை இப்படி மிகவும் பலமாக பிடிக்க வேண்டும். இந்த 3 விரல்கள் மேலே வர வேண்டும், அதாவது இந்த தொப்பிலுக்கு கீழே இருக்க வேண்டும். இப்படி தான் நாம் ரக்காத்தை கட்ட வேண்டும். அமல் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.